அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அப்டேட் நம்பர் 114. இப்போ அவங்க 97வது அலையை வீசியிருக்காங்க. ஐஆர்ஜிசி மிக முக்கியமான ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. நான் நேற்று சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஐஆர்ஜிசியோட ஸ்டேட்மெண்ட் ஈக்குவலாக இருக்கான்றது நீங்கள் பார்த்துருங்க. எப்போவுமே உண்மை ஜெயிக்கும் இல்லையா? ரொம்ப நாள் ஒரு பொய்யை திருப்பி பேச முடியாது. ஆனால் ஐஆர்ஜிசி என்ன சொல்லியிருக்காங்க, அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? 97வது அலையை இஸ்ரேல் மீது ஏவி இருக்காங்க. 3 இடங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல். பதிலுக்கு இவங்க ஈரான் மீது 3 இல்லை 4 இடங்களில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஈராக் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் டைம் டெட், அவ்வளோதான். ஒரு 48 மணி நேரம் லோடிங்லாம் பயங்கரமாக போட்டிருந்தார் ட்ரம்ப் அவர்கள். அதற்கு ஈரான் தரப்பில் கொடுத்த பதிலடிகள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் என்ன, தாக்குதல் சம்பவங்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த பதிவுகளாக உங்கள்கிட்ட விஷுவலாகவும் வரைபடங்களாகவும் ஒரு சில ஆதாரங்களையும் நான் காட்ட விரும்புகிறேன் நான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ட்ரம்ப் அவர்களை ஒரு ட்ரோலிங் மெட்டீரியலாக எடுத்துட்டாங்க ஈரான் தரப்பில் இருந்து. ஏன்னா அவர் அவ்வளோதான் 48 மணி நேரம் லோடிங், என்ன நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லையா, அதெல்லாம் முடிச்சிடுவோம் எரிச்சிடுவோம்னு சொல்கிறாரு இல்லையா? அதற்கு ஈரானுடைய எம்பசியில் இருக்கக்கூடிய ஜிம்பாப்வே என்ன பண்ணியிருக்காங்க, தனது எக்ஸலில் பதிவில் ட்ரம்ப் ப்ளீஸ் டாக், போர் அடிக்குது, 2-3 நாளாக எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, ஏதாவது ஒரு டைலாக் விடுங்க ட்ரம்ப் அப்படின்னு கேட்ட உடனே அது 4 ஏப்ரல் 2026 போட்டது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, டியூஸ்டே வில் பி பவர் பிளான்ட் டே அண்ட் பிரிட்ஜ் டே, எல்லாத்தையும் முடிச்சிடுவோம், அதனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லையா, யூ கிரேசி பஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டோடனே, சாரி ட்ரம்ப், நாங்கள் வி வில் லாஸ்ட் த கீ, சாரின்னு கூட சொல்ல, வி வில் லாஸ்ட் த கீ, நாங்கள் கீயை தொலைச்சிட்டோம் அப்படின்னு நக்கல் அடிக்கிறாங்க. அவர் 48 மணி நேரம் லோடிங்னு போட்டாங்கன்னா இந்த பக்கம் கீழே சின்ஸ் 3000 years எகோ அப்படின்னு அவங்களுடைய அஃபீஷியல் பேஜில், அதாவது இப்போ ஈரானுடைய எம்பசி ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கு இல்லையா, ஜிம்பாப்வே இது போன்ற நாடுகள்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் ட்ரோல் மெட்டீரியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஈரானுடைய எம்பசி அதை விட மோசமாக போட்டுட்ருக்காங்க. ஐஆர்ஜிசி என்ன சொல்லிட்டாங்கன்னா, எந்த கால சூழ்நிலையிலும் நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதற்கு முன்பு என்ன ஸ்டேட்டஸோ அதே தான். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த இடத்துல வாய்ப்புகளே கிடையாது. அது எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதையும் மீறி நீங்கள் அடிக்கிறேன், பிடிக்கிறேன், உதைக்கிறேன், எரிக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா முழு பிராந்தியமும் தீக்கரையாக்கப்படும். கம்ப்ளீட்டாக அரபு நாட்டில் எரிச்சு விடுவோம். எரிச்சு நெதன்யாகுவின் கட்டளைகளை பின்பற்றும் ட்ரம்ப் அமெரிக்க மக்களை நரக வேதனையை தள்ளுகிறார். போரால் எதையும் சாதிக்க முடியாது, ஈரானின் உரிமைகளை மதித்து இதன் முடிவுகளை கொண்டு வருவதே ஒரே தீர்வு அப்படின்ட்டு அவங்க நாடாளுமன்ற சபாநாயகர் சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக் பர்சன் பஹாகி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, எதுவாக இருந்தாலும் பதிலுக்கு பதில். நீங்கள் பெட்ரோல் கெமிக்கல் 1 அடிச்சிங்க அப்படின்னா நாங்கள் 5 அடிப்போம். அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பெட்ரோல் கெமிக்கலை 5 அடிப்போம். ஆனால் இதில் ஒரு சிறு திருத்தம், நீங்கள் ஈரானை அடிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் அமெரிக்க நிலைகள்லாம் அதெல்லாம் எங்களுக்கு டார்கெட்டே கிடையாது. அவங்க அமெரிக்க நிலைகளை வைத்திருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் அரபு நாடுகளுடைய சொந்த நிறுவனமாக தானே, எந்த நிறுவனமானா எல்லாமே அடிப்போம், எங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்காக பிரித்து மேய்ஞ்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல் யுஏஇயில் ஒரு 50க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் மிகப்பெரிய ஒரு பிளான் சதி திட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவங்களுடைய மத்தியில் அடித்தப்பட்ட தாக்குதலில் 25 அமெரிக்கா இராணுவ வீரர்கள் பலி அப்படின்னு ஐஆர்ஜிசி தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. பாஸ், அது இன்னும் அமெரிக்கா தரப்பில் ஒத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்கன்றதையும் கூடுதல் தகவலாக சொல்லிடுறேன் நான். பட் இது வரைக்கும் ஆதாரங்களும் சேதாரங்களும் இன்னும் கண்ணுக்கு தென்படவில்லை. ஆனால் நேற்று நடத்திய அந்த பஹ்ரைனுடைய தாக்குதலை பார்க்கும்போது ஒரு ரிஃபைனரி சுத்திகரிப்பு நிலையங்கள் பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. ஸ்டில் நவ் அது எரிஞ்சிட்டு தான் இருக்குது. மற்ற தாக்குதல்னு தெரியல, பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக காலையில் என்ன வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு பதிவு, ஒரு விவாதத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சணும் நம்மளுக்கு. ஏன்னா ஐஆர்ஜிசி நேற்று ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்டாங்க. அதாவது எதிரிகள் எங்கள் நாட்டுக்குள்ளே உள்ள தரையிறங்கினாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். நேற்று அவங்க விமானிகளை மீட்பதற்காக 2 2C-130 மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் பிளானையும் 2 பிளாக் ஹவாக் ஹெலிகாப்டரையும் ஆல்மோஸ்ட் தரையிறக்கினாங்க. தரையிறக்கினதுக்கப்புறம் அது ஃபெயில்டு. நாங்கள் சுற்றி வளைச்சதை தெரிஞ்சு எங்கள் கைக்கு கிடைக்காத மாதிரி கிடைக்கக்கூடாதுன்றதுனால அவங்க தாக்குதலை நிகழ்த்திட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க தரையிறக்கும் போதே மறுபடியும் அவங்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் தாக்கல் நிகழ்த்தணும். அதனால்
தன் சொந்த வீரர்களையே தாக்குதல் நடத்தி கொன்றுவிட்டது. அதனால் முழு ஃபெயிலர், கம்ப்ளீட் ஃபெயிலர் அப்படின்னு ஐஆர்ஜிசி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஆர்ஜிசியோட முழு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அவங்க வீரர்களை மீட்கிறதுக்காக வந்தாங்க, மீட்க முடியல, ஃபெயிலர் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் கையில் சிக்காமல் இருக்கணுன்றதுக்காக அவங்க வீரர்களையும் சேர்த்து கொண்டுட்டாங்க, தாக்கல் நடத்தி அழிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று கேட்டால் ஏடா கூடமா ஆயிடுதுங்க ஐயா, கேட்டால் நம்மளாதான் சோறுன்றாங்க. நான் தொடர்ந்து கேட்கப்படுகிற விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான். இப்போ ஐஆர்ஜிசி தரப்புல இருந்து அந்த இடத்துல அவங்க வீரர்களையும் சேர்த்து கொண்டுட்டாங்க, 2 டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டரையும் 2 பிளாக் ஹவாக் ஹெலிகாப்டரையும் அவங்களே அழிச்சிட்டாங்க, தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்னொரு கேள்வியும் காத்திருக்கிறது. அப்போ அந்த அழிக்கப்பட்ட வீரர்களுடைய உடல்கள் அட்லீஸ்ட் எலும்பு கூடுகளாவது கிடைச்சிருக்கானா? நேற்று திடீர்னு ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவை என்ன பண்ணாங்க, அது சந்தில் ஒரு எலும்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபேக் இமேஜஸ் வந்து சர்க்குலேட் ஆச்சு. அப்புறம் 1 ஹவரில் என்ன ஆச்சுன்னா, இல்லை அது வந்து ஃபேக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை பரப்பினவங்கெல்லாம் வந்து அமைதியாக ஆகிட்டாங்க. அப்போ நான் இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக ரியல் ஃபேக்ட் என்ன, இல்லை ராய்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சம்பவம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் இந்த வரைபடத்தை பார்க்கும்போது நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமும் இல்லை. கீழே பாருங்கள், காகுலியன் அண்டு போயர் அகமது ப்ராவினன்ஸ் அப்படின்னு இருக்குது. 2 ப்ளூ கலரில் இருக்கும். கீழே இருக்கிறது, மேலே இருக்கிறது வந்து பக்ரி ப்ராவினன்ஸ்னு சொல்லுவாங்க. பட் பெரும்பாலும் சுட்டு வீழ்த்தப்பட்ட அன்னைக்கு வந்து அமெரிக்கானுடைய ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப தரைத்தளத்தில் தேடின பகுதி இந்த கீழே இருக்கக்கூடிய காகுலியன் அண்டு போயர் ஏர்ஃபோர்ஸ் தான், ப்ராவினன்ஸ் தான், இந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மேலே இருக்கிற ப்ராவினன்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஆக்சுவலாக எஃப் ஃபைட்டர் ஜெட்டு வந்து கிராஷ் ஆன சைட்டு மேலே இருக்கிறது தான். ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த ஈரானையும் இல்லை உலக மீடியாக்களையும் வந்து இந்த இடத்துல திசை திருப்பியிருக்காங்க. அதாவது சுட்டு வீழ்த்தப்பட்ட வீரர்கள் அந்த காகுலியன் அண்ட் போயர் ஏர் ப்ராவின்ஸில் தான் இருக்காங்கன்ற மாதிரி நம்ப வைத்திருக்காங்க. அதில் ஒருத்தர் மீட்டதுக்கப்புறம் மீதி ஒருத்தர் வந்து பெண்டிங் இருக்காங்க இல்லையா, அவர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு ஆங்கிள்லையும் சொல்கிறாங்க, இல்லை அவங்க 2 பேருமே மீக்காமல் இந்த ப்ராவின்ஸ்லாம் இருந்தாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க ராய்டர்ஸ் பத்திரிக்கை. சரி, அது செகண்டரி கேஸாக வச்சுக்கலாம். ஒரிஜினலாக மீட்கப்பட்ட பகுதிகள் எங்கே அப்படின்னா, 1ன்னு போட்டிருக்கு பாருங்கள், இஸ்ஃபஹான் பக்கத்தில் தான் மீட்டியிருக்காங்க. அப்போ இவங்க ஐஆர்ஜிசி அவங்க மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தது, அவங்க இராணுவம் போய் தேடினது எல்லாமே அந்த கோகிலியன் அண்டு போயர் ஆர்ம்டு ப்ராவினன்ஸ். இங்கே வரும்போது தான் அங்கே மேலே போயிட்டு அங்கே களமிறங்கி அவங்க மீட்டிருக்காங்க. ஆனால் அந்த பகுதியில் தான், அதாவது தரையிறங்கின பகுதி தான் C-130 ஏர்கிராஃப்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க ஒன்றுன்றது. இன்னொன்று வந்து MS-6 ஹெலிகாப்டர் வந்து அதனுடைய மேலே இருக்கக்கூடிய ஃபேன் வந்து இருக்குது, அதுக்கான வீடியோவும் தெரியுது. இன்னொன்று வந்து 2 ஹெலிகாப்டர் விழுந்திருக்கலான்றாங்க. அதே மாதிரி லேண்டிங் ஆன புகைப்படமும் கிடைச்சிருக்கு. அதாவது 2 C-130 ஏர்கிராஃப்ட் வந்து அந்த இடத்துல லேண்ட் ஆன புகைப்படமும் கிடைத்திருக்கிறது. சரி, ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகளும் என்ன மற்றவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மீட்ட பகுதி வந்து அவங்களுடைய மிலிட்ரி சைட் ஒன்று இருந்தது. அதாவது ஹுமாம் உசைன் 4th ஆர்மியினுடைய மிலிட்ரி பிரிகேட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட் பீரியடில் தான் இருந்தது. ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் தான் இருந்திருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு சென்சிட்டிவ் நிறைந்த பகுதியில் தான் அவங்க வீரர்களை மீட்ட தரையிறங்கின பகுதி. தரையிறங்கினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அது சம்திங் டெக்னிக்கல் ஃபெயிலரா இல்லை ஃபோர்ஸில் வந்து தரையிறங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இறங்கிட்டாங்களான்னு தெரியல. அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டு மறுபடியும் அவங்களால எந்திரிக்க முடியல. அந்த விமானங்களும் அது ஹெலிகாப்டரும் பறக்கலை. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த இடத்துல வெயிட் பண்ணாங்களாம், 3லேருந்து 4 மணி நேரம். அப்படி 4 மணி நேரம் வெயிட் பண்ணும்போது ஐஆர்ஜிசியினுடைய ஃபோர்ஸஸ் வந்து சுற்றி வராமல் இருக்க மேலே இருந்து ஹெலிகாப்டர்லேயும் அந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க. அந்த தாக்குதலில் ஐஆர்ஜிசி தரப்பில் இன்றைக்கி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் கமாண்டர் 4 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர் மூலிமா இஸ்ஃபஹான் பக்கத்தில் தாக்குதலில் 4 வீரர்கள் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த 4 வீரர்கள் குறிப்பாக இறந்து போனதை திடீர்னு இன்றைக்கி ஈரான் தரப்பில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, அந்த தாக்குதல் சுற்றி நெருங்கி வராமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. 4 மணி நேரத்துக்குள்ள தான் மறுபடியும் மற்றொரு விமானம் வந்திருக்கிறது, ஹெலிகாப்டர் வந்து மறுபடியும் உங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எதிரிகளோட கைக்கு கிடைக்காம இருக்கணுன்றதுக்காக அதை முழுமையாக தாக்கி அழிச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து ரிவர்ஸ் என்ஜினியரிங்கில் சர்வசாதாரணமாக அவங்க மீட் எடுத்துருவாங்க ஈரான் தரப்பிலிருந்து. அதனால் எதிரிகளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு முழுமையாக
அழிச்சிட்டாங்க. சரி, நம்ம என்ன இதில் பேசிக்காக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, அமெரிக்கா சொல்கிறத நம்பலாமா? அமெரிக்காவுடைய வீரர்கள் உயிரோட பிடிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்னாங்கன்னா, பிடிச்சிட்டு போயிட்டுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. பட் ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் இங்கேயே அவங்களே அழிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டுத்துக்குமான ஆதாரங்களை ஷோ பண்ணுங்க அப்படின்னா, அவங்கவுங்க இதுக்கப்புறம் ஆதாரங்களை ஷோ பண்ணுவாங்க. அவங்கவுங்க நம்பினாதான் சோறுன்ற அடிப்படையில். நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்பு, அதாவது ஐஆர்ஜிசி விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்பு, இதே ஐஆர்ஜிசி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து பிளாக் ஹவாக் ஹெலிகாப்டரை வந்து தாக்கல் நடத்திட்டோம்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தையும் வீடியோவும் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் கிராக்கே என்ன பண்ணிருச்சுன்னா, ஐ மீன் எக்ஸ் தளத்திலே இந்த வீடியோ February 11, 2020 சிரியன் ரெஜிம் MI-17 ஹெலிகாப்டர் ஷூட் டவுன் பண்ணது. இது வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய இடிலி பகுதியில் நடந்த சம்பவம். இந்த புகைப்படத்துக்கும் வீடியோவுக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐஆர்ஜிசியோட ஸ்டேட்மெண்ட்டு அப்போ ஒன்று இப்போ ஒன்று தான் இருக்குது. அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட்டும் அப்போ ஒன்று இப்போ ஒன்று இருந்தாலுமே வந்து நம்ம பேசிக்காக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது, ஆரோக்கியமான கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. ஏன்னா உண்மையை புரிஞ்சிருப்பீங்க, சம்பவத்தை தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் யார் யார் என்ன கதை சொன்னாலும் அது அவங்கவுங்க பாடு. சரி, அடுத்தது ஈரான் நடத்தப்பட்ட தாக்குதல். நான் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் நான் முழுமையாக தெளிவாக விளக்கிட்டு போயிடுறேன். நான் மறுபடியும் இன்னொரு வார்த்தை நான் கேட்குறேன். நான் ஈரான், நீங்கள் அந்த இறந்த உடல்களை எனக்கு காட்டுங்க. ஏன்னா நீங்கள் தான் அவங்க வீரர்களை கொண்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. அந்த இறந்த உடல்கள் எங்கே? அட்லீஸ்ட் ஒரு சாம்பிளாவது எடுத்து டிஎன்ஏ சோதனையில் இங்கே பாருப்பா, இங்கே நாங்கள் விட்டுட்டோன்னு ஏதாவது ஒன்று காட்டினீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா பெரும்பாலும் விமானிகளை காட்ட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அப்படின்னா ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், ஏன்ப்பா அபிநந்தன் ஃபோட்டோலாம் எப்படிப்பா வெளியிட்டாங்க? அபிநந்தன் ஃபோட்டோ நம்ம வெளியிடல, ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் தான் வெளியிட்டாங்க. பிடிச்சி அவங்க வெளியிட்டதுக்கப்புறம் தான் நம்ம புகைப்படங்களை வெளியிட்டோம். அது இல்லாமல் ஒரு விமானி வந்து எதிரி நாட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, அவளை கையில் கிடைச்சிட்டாரு அப்படின்னா அவளோட ஃபேமிலி டீட்டெயில் எல்லாமே வெளியிடுவாங்க. கண்டிப்பாக மாட்டாத பட்சத்தில் அவளை சீக்கிரம் வெளியிட மாட்டாங்க. கூட்டிகிட்டு போகிறதும் பார்க்கலாம், சென்காம் அதையும் தாண்டி வெளியிட போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு பதிவாகவும் இருக்கிறது. இப்போ நம்ம இவங்க கிட்ட போயிடலாம், ஈரான் கிட்ட போயிடலாம். ஈரான் தனது 97வது அலையில் இஸ்ரேலை வந்து கிட்டத்தட்ட நிலைகுலைய வைத்திருக்கிறது. பெரிய அளவுக்கான தாக்குதல், சென்டர் இஸ்ரேல் பகுதியில் ஒரு தாக்குதல். அந்த சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதியில் அப்புறம் எய்ஃபா பகுதியில் ஒரு 7 மாடி கட்டிடம் இருந்திருக்கு. அந்த 7 மாடி கட்டிடங்களுடைய குடியிருப்புகள் தகர்க்கப்பட்டதில் 3 பேர் பக்கம் மிஸ்ஸிங்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து படுகாயம் அடைந்திருப்பதாக வந்து சொல்கிறாங்க. அந்த எய்ஃபா மீது தாக்கல் நடத்தும் போதே மற்றொரு 6 பகுதியில் கொத்து குண்டுகள்லாம் அடிச்சிருக்காங்க. விடிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. கொஞ்சம் கூட கேப்பெல்லாம் விடல. ரெஸ்கியூ ஆப்ரேஷன் 1 மணி நேரம் அப்படின்னா மறுபடியும் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. பார்க்கலாம் மதியத்துக்கு மேலே ஏதாவது புகைப்படங்கள் எந்தெந்த பகுதியில் தாக்கல் நடத்துனாங்கன்றது கிடைக்குதான்றதை பார்த்துடலாம். அதை தாண்டி இந்த தாக்குதலும் இப்போ இஸ்ரேலுடைய இழப்புகளில் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இஸ்ரேலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டனும் எகிப்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஜோர்டனுக்கும் எகிப்துக்கும் தேவையான 30% பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே யார் கொடுத்துருந்தாங்கன்னா இஸ்ரேல் பைப்லைன் வழியாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இல்லை, கிடைக்காம போயிடுச்சு. அதனால் நேற்று எகிப்தும் ஜோர்டனும் ஆல்மோஸ்ட் இருளில் மூழ்கி இருந்ததாக சொல்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து கேஸ் தட்டுப்பாடு, பாதிக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து கேஸ் தட்டுப்பாடு. அதனால தான் எகிப்தோட அல்சிசி அவர்கள், ஐயா சாமி சீக்கிரமாக முடிச்சிடுங்க அந்த யுத்தத்தை அப்படின்ற ஒரு கோரிக்கையுமே வைத்திருந்தார்ன்றதும் ஒரு கூடுதல் தகவல். மறுபடியும் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 30 பில்லியன் மதிப்புள்ள அபுதாபியில் இருக்கக்கூடிய ஏஐ டேட்டா சென்டர் இப்போ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, அவருடைய மதிப்பு எவ்வளோ? 30 பில்லியன். முடிச்சுடுவோம். அதுதான் எங்களுடைய பிரதான இலக்காக இருக்கிறது. மறுபடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிக்கிறேன், அங்கே அடிக்கிறேன், இங்கே அடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எங்கள் பார்வையிலிருந்து எதுவுமே விலகலை, எல்லாமே விசிபிளாக இருக்குது. அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டே வந்துடுவோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. இந்த சைடு கேப்பில் கிராசி அவர்கள், ஐஏஏனுடைய கிராசி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் 70% என்ரிச் பண்ண யுரேனியம் வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து இஸ்ஃபஹான், இன்னொன்று வந்து வந்து நட்டான்ஸ். மேக்ஸிமம் இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. அப்போ இஸ்ஃபஹானில் மட்டும்தான் நாங்கள் என்ரிச் பண்ண யுரேனியம் ஆல்மோஸ்ட் ஹைலி கிரேடட், கிட்டத்தட்ட அவங்க க்ளோஸ் எனஃபில் இருக்காங்கன்றதையும் ஐஆர்ஜிசி தரப்பில் இருந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. மறுபடியும் கிட்டத்தட்ட க்ளோஸ் கண்டிஷன்ஸ், அது வந்து அணுகுண்டு தயாரிக்கிற ஒரு சூழ்நிலை தான் அப்படின்னு மறுபடியும் ஒரு குண்டை போட்டு விட்டார். ரைட்டு, இப்போ நம்ம ஈராக்கு கூட வரலாம். நேற்று வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, குர்தீஸுக்கு நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்துருந்தோம், இதுக்கு முன்பும் சரி இப்பயும் கொடுத்துருந்தோம், இதுக்கப்புறம் அவங்க பாதுகாத்துக்குவாங்க, உள்ளே வந்து பெரிய அளவுக்கு உள்ளே போகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னோம். ஸோ நார்மலாகவே
எந்த ஒரு தீவிரவாத இயக்கங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இயக்கங்களுக்கும் ஆயுதங்கள் கொடுப்பது என்பது அது தீவிரவாத செயல்களை வளர்த்துகின்ற ஒரு செயல் தான். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, அது ஈரானாக இருந்தாலும் சரி, இவங்க அந்த ஈராக் ரேஷன்ஸ் கொடுக்குறதும் இவங்க அவங்களுக்கு கொடுக்குறது ரெண்டுமே தவறு தான் இல்லையா? பட் இதில் என்ன சொன்னாங்கன்னா, உடனே குர்திஷ் ரீஜியன் ஓடி வந்து ஐயா எங்களுக்கு சத்தியமாக ஆயுதங்கள் கொடுக்கலங்க ஐயா. அதாவது ட்ரம்ப் வந்து ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் பேட்டி கொடுத்த அடுத்த 1 மணி நேரத்தில் குர்திஷ் ஓடி வந்து ஐயா எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க ஐயா, கற்பூரியத்தையும் கூட சத்தியம் பண்ணிடுறேன், என்னை ஆளை விட்டுருங்க, எங்களுக்கு வந்து ஆயுதங்களை அவர் கொடுக்கவே கிடையாது அப்படின்னு இருக்காங்க. இந்த இடத்துல குர்திஷோட மனநிலை என்ன அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே நீங்கள் சிரியாவுக்குள்ளே எங்களை பாதுகாக்கிறன்ற பேரில் எங்களை ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டுட்டீங்க, அங்கேருந்து வெளியேற்றிட்டு இப்போ ஏதோ கொஞ்சம் ஈரானுடைய எல்லை பகுதியிலும் ஈராக்குடைய எல்லை பகுதியிலும் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம், குண்டு பயப்புள்ள கோத்து விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு இந்த இடத்துல குர்திஷ் நினச்சிருப்பாங்க. ஏன் இதை நினச்சிருப்பாங்க அப்படின்னாங்கன்னா, கரெக்டாக ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க பதில் அறிக்கை கொடுக்குறாங்க. அடுத்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஈரான் குர்திஷினுடைய நிலைகள் மீது கடுமையான ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. அங்கே பிஎம்எஃப் ஃபோர்ஸ், அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய ப்ரோ ஈரானியன் ஈரானுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு குர்திஷினுடைய கிராமம் மாதிரி ஒன்று இருக்குது, பயங்கரமான ஒரு தாக்குதல், 50க்கும் மேற்பட்ட ட்ரோனை அனுப்பி நிலையக்குலைய வச்சிட்டாங்க அந்த ஒட்டுமொத்த குர்திஷ் மக்கள் வாழ்கின்ற பகுதி, அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஷ் வாழ்கின்ற மக்கள். உடனே அமெரிக்கா ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே பிஎம்எஃப்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அமெரிக்க இஸ்ரேல் சேர்ந்து இங்கே அடிக்கிறாங்க, இங்கே ஈராக்கில் வந்து அவங்களுடைய முக்கிய நிலைகள் அடிக்கிறாங்க. உடனே இங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய இன்னும் மற்றொரு ரீசன்ஸ் என்ன பண்ணுறாங்க, விக்டோரியா ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அடிக்கிறாங்க, பயங்கரமான ஒரு அட்டாக் நடத்துகிறாங்க. இந்த கோபத்தில் இந்த ரீசன்ஸ் இன்னும் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு வந்து கொஞ்சம் நேற்று இருந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற பேரில் ஈராக்கினுடைய மிலிட்டன்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல அடிக்கிறாங்க. இது எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த குண்டு பயப்புள்ள கோத்து விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் வந்து குர்திஷ் ரீஜியனுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க, அதாவது சொன்னாங்கல்ல எல்லாம் மேலகரவம் பார்த்துக்கோ மேலகரவம் பார்த்து ஐயா கீழகரவனையும் சேர்த்து சொல்லுங்க ஐயான்ற மாதிரி இந்த இடத்துல ஈராக் தற்பொழுது கடுமையான ஒரு தாக்குதல் இலக்காக்கப்பட்டிருக்கிறது ட்ரம்ப் அவர்களால். நம்ம இப்போ இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம், மேபி இந்த இடத்துல வந்து குர்திஷ் மக்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணாமல் இருந்து ஏற்கனவே தொடர்ந்து அந்த உள்ளே போங்கன்னு சொல்லி ரொம்ப டிலே பண்ணுறதுனால சரி ஓகே உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோமோ பண்ணுறோம், இது வேறு வழியே இல்லை, இப்போ அவங்க வெகுண்டு எழுந்து ஆகணும், மீதி அவங்க திருப்பி அடித்து ஆகணும், ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், அதையும் மீறி போனாங்கன்னா அது உங்கள் பாடுன்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது இது கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி பார்க்கலாம்னா அது கோத்து விட்ட மாதிரி தான், சரி நீங்கள் அடிச்சுக்கோங்க பண்ணுங்கப்பா, அதுக்கப்புறம் சைடில் நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் வருகின்ற நிகழ்வுகள் என்ன நடக்கிறது. தெஹ்ரானில் வந்து மெஹ்ராபாத் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கண்டினியூஸாக எக்ஸ்ப்ளோசிவ் தொடர்ந்து பெரிய தாக்குதல். அப்புறம் தெஹ்ரானுடைய சென்ட்ரல் மையப்பகுதியில் மறுபடியும் செகண்டரி எக்ஸ்ப்ளோசிவ் இருந்திருக்கு, மேபி ஏதாவது தாக்குதல் கூட இருந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுகிறது. அப்புறம் ஷெரீஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி தெஹ்ரானில், அதுதான் அவங்க மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். நம்ம ஊரில் எப்படி இப்போ எம்ஐடி மாதிரி இருக்கும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி இருக்கு இல்லையா எம்ஐடி, அந்த மாதிரி அங்கே அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியை ஒன்றுமே இல்லாத அளவுக்கு தரைமட்டமாக்கியிருக்காங்க. யூஏ ஓடி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா ட்ரம்ப் ஐயா சீக்கிரமாக அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன விதமான உதவினாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ தான் ஈரான் ஓடி வந்து ஒரு வீடியோ பதிவு விடுறாங்க, லே இங்கே வரலே முஸ்தபா அவர்கள் வந்துட்டார் அப்படின்னு. இந்த டிமினோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, அடுத்து எங்களுடைய இலக்கு அங்கே தான் அப்படின்னு முஸ்தபா அவர்கள் உள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு வீடியோ பதிவு. இது வந்து ஏஐ வீடியோ, ஒரிஜினல் வீடியோ இல்லை, ஏஐ வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. பட் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து ஐஆர்ஜிசி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவர் வீடியோ வெளியிடுறாங்கன்னா அதான அர்த்தம், டிமினோனுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அடிச்சிருவோன்றாங்க. அதுதான் நேற்று காட்ஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஐஆர்ஜிசிக்கு தேவையான பெட்ரோ கெமிக்கலுடைய யூனிட், அதாவது அவங்களுடைய ராக்கெட்டுக்கு தேவையான மிக முக்கியமான பெட்ரோ கெமிக்கல் யூனிட் எல்லாத்தையும் அடிச்சிட்டோம், இது அவங்களோட வேலையே அதுதான், அதை வச்சு தான் அவங்க சொந்தமாக தயாரிச்சுட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட் வர முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். ஒன்று லெபனானுடைய விஷயம். லெபனானுடைய விவகாரத்தை பார்க்கும்போது இது மஞ்சள் கலருக்கெல்லாம் முன்னேற்றங்கள் தெரியுது, பச்சை கலர் எல்லாமே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். நேற்று பெய்ரூட்டில்
கடுமையான ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அது 1ன்னு போட்டிருக்கிறது, 2, 3 தாக்குதலுக்கான உங்களுக்கு ஆதாரங்கள். அதே போல் அவங்க ஹெஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட நிலைகள் முன்னேற முடியாமல் மொத்தம் 5 இடத்துல தாக்குதலை பெரிய அளவுக்கு நிறுத்திருக்காங்க. டே டு டே இஸ்ரேல் தொடர்ந்து பல சவால்களை தாண்டி முன்னேறி கொண்டு இருப்பதாகவும், அந்த சவால்களை நாங்கள் முறியடித்து கொண்டு இருக்கிறோம், தாக்கல் நடத்தி கொண்டு இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்னேற்றங்கள் பெரிய அளவுக்கு தெரிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஹெஸ்புல்லா பயங்கரமாக டஃப் கொடுத்துட்ருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல். நேற்று ஹெஸ்புல்லா கிளைம் பண்ணாங்க இஸ்ரேலினுடைய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டுன்னு, அதுக்கான எந்த பதிலுமே இல்லை. ஆனால் ஒரு சில ஊடகங்களில் பார்த்தேன் அது தவறுதலாக யூகேனுடைய போர் விமானத்துக்கு போயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நான் அதுவும் உறுதிப்படுத்தின தகவல் இல்லை. நம்ம ஏன் பாவம் யூகேவை கோத்து விடணும் சைடு கேப்பில்? அவங்களே பாவம் டிஃபென்ஸ் மோடில் இருக்காங்க. எதிரிகளோட இலக்குகளை முடித்து கொண்டிருக்கிறோம்ன்றாங்க. அந்த இடத்துல தவறி அங்கே அது போயிடுச்சா அப்படின்னா அது இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கணும். அப்புறம் கடைசியில் அது ஃபால்ஸ் ஃப்ளாக்னு வரும். அதனால் அது கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம். ஹெஸ்புல்லா கிளைம் பண்ணியிருக்காங்க, எந்த ஆன்சருமே வரல அப்படின்னா அது முழுக்க அதை நாங்கள் கண்டுக்கல, அது பெருசாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மீறி இருந்தால் ஏதாவது கிடைச்சிருக்கும். குவைத் இன்னுமே ஒரு சில பகுதிகளில் எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. நேற்று குவைத்துக்கு பதில் நேற்று காலை பதிவில் கத்தாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல, ஒன்று வந்து குவைத் சிட்டி பக்கத்துலேயும் பெட்ரோலியம்னுடைய மினிஸ்டர் பக்கத்துலேயும், இன்னொரு இடத்துலையும் அவங்களுடைய பவர் ப்ரொடக்ஷனையும் அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆயில் ரிஃபைனரி ஒரு பக்கத்தில், மொத்தம் 3 முக்கிய இடங்களில் பெரிய தாக்குதல் இலக்காக்கப்பட்டது குவைத்து தான். ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோ சீக்கிரம் ஈரானுக்கு ஒவ்வொரு லொக்கேஷனும் தெரியாது. குறைஞ்சது 50லேருந்து 53 இஸ்ரேலுடைய எனர்ஜி சைட்டை வந்து அங்கே ரஷ்யா தான் புகைப்படங்களோட டேக் பண்ணி ஜியோ லொக்கேஷனோடு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அடிக்க வேண்டியது ஈரான் அல்ல, ரஷ்யாவை அழித்தா மட்டும்தான் உங்களால் ஈரானுக்கிட்ட ஜெயிக்க முடியும், இல்லைனா உங்களால் ஜெயிக்க முடியாது. ரஷ்யாவும் சீனாவும் பேக் போனாக இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன அடித்தாலும் அவங்க மீண்டு எழுவாங்க, மறுபடியும் வந்து அடிப்பாங்க. இது வந்து டோட்டலாக ஒரு ஃபெயிலர் சிஸ்டம். அதனால் நீங்கள் மெயின் ஆளை பிடிங்க பாஸ், இங்கே வாங்க பாஸ், இங்கே விட்டுருங்க பாஸ், வாங்க பாஸ், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரஷ்யானுடைய முக்கியமான எண்ணெய் கிணறுகளை மறுபடியும் அடிச்சிருக்காங்க. அந்த எண்ணெய் கிணறுகள் என்னன்றதை இன்றைக்கி எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 2 o'clock பக்கத்தில் உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் இன்று முதல் நான் தொடர்ந்து வெளியிடுறேன் நான். ஸோ ஒரு சில ரெஸ்ட் அதெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது, அதனால் கொஞ்சம் முடியல. உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் வெளியிடுறேன். தொடர்ந்து நான் எங்கே தான்பா போனேன் அப்படின்னு பல பேருக்கான கேள்விகள் இருந்தது. எங்கேயும் இல்லை பாஸ், பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒண்டர்லாவுக்கு 1 day போயிட்டு வந்தேன், அவ்வளோதான். வேறு எங்கேயும் போகலை. பல கற்பனைகள்லாம் வேண்டாம். பெங்களூர் கூட ஒண்டர்லா போயிட்டு வந்தேன். அது நான் ரிட்டர்ன் வரதுக்கு 3 மணி ஆயிடுச்சுங்க. 3 மணி மறுபடியும் எந்திரிச்சு வீடியோ போடுறது கொஞ்சம் டயர்டு சுச்சுவேஷனாக இருந்தது ஒரு நாள், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.